ஹாய்ங்க, வளருவோம் வித் பிரியா சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, இகாமர்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படுது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டிங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ஆல்ரெடி வச்சுருந்தாலும் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இனிமேல் தான் ஜிஎஸ்டி நீங்கள் எடுக்க போகிறீங்கனாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ சப்போஸ் ஜிஎஸ்டி எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டு பண்ணிட்டீங்க, ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் வரல, இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா வெக்கேஷன் மூடு போட்டு போகலாம். ஆர்டரே வரலைன்னா நில்லுன்னு ஃபைல் பண்ணிக்கலாங்க. இல்லை ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆனால் ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கம்பல்சரி ஃபைல் பண்ணி தாங்க ஆகணும். நில்லுன்னே கொடுத்து ஃபைல் பண்ணிக்கலாங்க. ஜிஎஸ்டி வந்து எப்பயுமே ஒரே நம்பர் எல்லாமே சேமாக இருக்கணும். பேர் கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து உங்களோட ட்ரேடர்ஸ் என்டர்பிரைசன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் நேம் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்துக்கலாங்க. டாக்குமெண்ட் வந்து ஜிஎஸ்டி, எஃப்எஸ்ஐ, ட்ரேட்மார்க் எல்லாமே நீங்கள் ஒரே நேமில் எடுத்து வச்சுக்கணுங்க. சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து உங்கள் லோக்கலில் எங்கேயாவது ஊரில் எடுத்திருக்கீங்க, சேலமில் எடுத்திருக்கீங்க, சென்னையிலேருந்து தான் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்கன்னா பிக்கப் அட்ரஸ் மட்டும் நீங்கள் மாற்றி ஜிஎஸ்டி ஸ்டேட்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலுமே சேல் பண்ணிக்கலாங்க. இங்கே நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுத்து ஜிஎஸ்டி எடுத்தீங்க, அங்கே தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் இப்போ எங்கே குடிமாறீங்களோ அங்கேருந்து பிக்கப் அட்ரஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஜிஎஸ்டி பற்றி கிளியர் ஆகிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி எடுத்து தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஜிஎஸ்டி எடுத்து ஒரு வேளை சேல்ஸ் ஆகலைன்னா செகண்ட் வந்து நில்லுன்னு ஃபைல் பண்ண போகிறீங்க. ஜிஎஸ்டி எல்லாம் ஒரே நம்பர், ஒரே பேர், எல்லா டாக்குமெண்ட்லேயும் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க. இது ஜிஎஸ்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, சேவிங் அக்கௌண்ட் 2 வகையான அக்கௌண்ட் இருக்குங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் மட்டும் போதும். மீஷோ, அமேசானுக்கெல்லாம் சேவிங்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு தாங்க தேவைப்படும். நிறைய பேங்க்கில் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்து உங்களுக்கு எங்கே கிடைக்கிதோ அங்கே 3000 ரூபாய்க்கும் பண்ணுறாங்க, 10,000 கொடுத்தவும் பண்ணுறாங்க கரண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு மீஷோ, அமேசான் ஓரளவுக்கு பெருசாக நீங்கள் டெவலப் ஆன பிறகு கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு கிளியராக இருப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து வந்து எஃப்எஸ்ஐ எதுக்கு தேவைப்படுது? ஃபுட் ப்ராடக்ட் யாராவது சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா லோக்கலில் இருக்க எஃப்எஸ்ஐ இருக்குது, ஸ்டேட் எஃப்எஸ்ஐ இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்துக்கோங்க. லோக்கல்னால் 500 இந்த மாதிரி தாங்க வரும். ஸ்டேட் லெவல்னால் 4000 இந்த மாதிரி வருங்க. ஸோ ஃபுட் ப்ராடக்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா எஃப்எஸ்ஐ இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்க. நல்லா யோசிச்சு ஃபுட் ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட் ப்ராடக்ட்லேயே பார்த்தீங்கன்னா டாகெல்லாம் இருக்குல்ல, டாகோட ஃபுட்டுக்கெல்லாம் எஃப்எஸ்ஐ தேவையில்லைங்க. அதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே சேல் பண்ணிக்கலாம். எஃப்எஸ்ஐ இது தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேபு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேபு. நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஹனி, அதான் ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் என்ன, முந்திரி, திராட்சை, அத்திப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லேப் டெஸ்ட்டு, நியூட்ரிஷன் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மசாலா ஐட்டத்துக்கெல்லாம் லேப் டெஸ்ட்டு தேவையில்லை, நோ நீடுங்க. மசாலாவில் வந்து காமனாக வீட்டில் நீங்கள் சமைச்சி வைப்பீங்கள ரெடி பண்ணி, அதுக்கெல்லாம் லேப் டெஸ்ட்டு தேவைப்படாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாம்ப், அந்த ஸ்டீல் வைப்பீங்க பார்த்தீங்களா, 4 ஸ்டீல், அது வந்து தேவைப்படும். அது என்ன 150 ரூபா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுவும் உங்கள் வீட்டு சைடு எங்கேயாவது கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. அதோட இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ண பாருங்கள். ஸ்டாம்ப் வந்து ஃப்ளிப்கார்ட் பார்சலில் ரிசீவ் பண்ணிட்டு போகிறப்ப தேவைப்படுங்க. தெரிஞ்ச பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறேன், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்டு, மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அதில் எப்படி நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்சனல் அண்ட் ஹெல்த் கேர் அந்த மாதிரி கேட்டகரியில் வேணால் நீங்கள் கொடுத்து சேல் கொடுத்துக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டேரெக்டாக நீங்கள் காஸ்மெட்டிக் கொடுத்தீங்கன்னா அதோட லேப் டெஸ்ட்டு, ஒவ்வொரு லிப்டிக் எடுத்திங்கன்னா, க்ரீம் எடுத்திங்கன்னா அதில் என்ன இருக்குது லேபு, அதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பர்சனல் அண்ட் கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணி கூட பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து எல்லா சிம்பிளாக சின்ன சின்னதாக தான் சொல்லியிருப்பேன், தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிக்கு அடுத்து பேங்க் அக்கௌண்ட் என்ன தேவைன்னு பார்த்துருப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அடுத்து எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேட், ஃபுட் ப்ராடக்ட் யாராவது சேல் பண்ண போகிறீங்கன்னா அது தேவைப்படும். ஸ்டாம்ப் ஸ்டீல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் தேவைப்படுங்க. பார்சல் ரிசீவ் பண்ணிட்டு போகிறப்ப கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு, லேபு, அது எப்படி வந்து நீங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போகிறீங்க தெரிஞ்சுருப்பீங்க. இதுதான் சிம்பிள் டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்படுங்க.
ஓகே, இதுதாங்க விஷயம். இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், இல்லை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்னென்ன கொண்டு போகலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.